நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. குருவே துணை, குருவே போற்றி, குருவை வணங்குகிறேன். நமது வாழ்க வளமுள்ள ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 2024 ஜனவரி மாத பலன்கள் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரப்போகுது, பாருங்கள். இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, குரு பகவான் ஆல்ரெடி மேச வீட்டில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேது பகவான் கன்னி வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சுக்கிர பகவான் விருச்ச வீட்டில் தான் நகர்ந்துட்டு இருக்காரு. செவ்வாய் பகவானும் புத பகவானும் தனுசு வீட்டில் இருக்காங்க, அவங்க பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூரிய பகவான் மட்டும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தான் மகர வீட்டுக்கு வருவார். அன்றைக்கி தான் தை பொங்கல்ங்கிறது. அப்போ தை பொங்கல் 15ஆம் தேதி ஜனவரி 15. அதே மாதிரி கும்ப வீட்டில் சனி பகவான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கார். இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள். இந்த மாதத்தில் என்ன விசேஷம்னா, மிகப்பெரிய விசேஷம் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் அப்படின்னு சொல்கிறது. உங்கள் இல்லங்கள்லையும் சரி, எல்லார் இல்லத்திலையும் பொங்கல் எப்படி இனிக்குதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் இனிக்கணும்னு நான் அந்த அண்ணாமலையாரை வேண்டிக்கிறேன். கடந்த காலங்களில் நடந்த ஒரு சில மனக்கசப்பான விஷயங்கள் எல்லா வாழ்க்கையும் ஏதாச்சும் சின்ன சின்ன நடந்திருக்கும், அதெல்லாம் மறந்துடுங்க. 2024 இந்த தை திருநாளும் மிக சிறப்பாக அமையணும்னு நான் வணங்கும் அந்த குமாரமலையான வேண்டிக்கிறேன். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் முத என்னுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிக்குங்க. உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் பேசுகிற பலன்கள் பொது பலன் தான், உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதக பலன் கிடையாது. ஏன்னா ஒரு மகர ராசி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு துலாம் ராசி எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து 100 வயசை தாண்டினவங்க வரைக்கும் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் நம்ம தனித்தனியாக வீடியோ போட முடியாது. அப்போ ஒரு பொது பலன், அதாவது மாத கிரகங்கள் வருட கிரகங்களை வச்சு இந்த மாதம் எப்படி இருக்கும்னு ஒரு சிறிய கணிப்பு தான். ஆனால் இண்டிவிஜுவலாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். அதனால் இந்த நேயர்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், லைக் பண்ணிக்கணும். உங்களுக்கு யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். உங்களுடைய கமெண்ட்ஸை, கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபோன்லேயும் கேட்கலாம், கீழேயும் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஆக உங்களுடைய உற்சாகம் தான் நான் இவ்வளோ வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது காரணம். மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் தை பொங்கல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம கடகராசியை பார்ப்போம். கடகராசி அப்படின்னா தாய் உள்ளம், கருணை உள்ளம், இரக்க குணம். என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு தடவை உயர்வான இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது கடகராசி. பாதுகாப்பு அப்படின்னா கடகம், தாய் வீடா இல்லையா, பாதுகாப்பு கடகம். அதே மாதிரி இரக்க குணம், அதெல்லாம் சொல்கிற கருணை உள்ளம், அதெல்லாம் சொல்கிறது. சரராசி ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. தாய் எப்போது ஒரு இடத்துல இருப்பாங்களா? தன் பிள்ளைக்காக, கணவனுக்காக, குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன அவங்கள்ட்ட ஒன்றுன்னா, முடிஞ்சு போன கசப்பான விஷயங்களை நினச்சி பார்க்க மாட்டாங்க. நடந்துருச்சு, இனிமேல் நடக்க வேண்டியது என்ன அப்படின்னு போகிறவங்க தான் கடகராசி. அதில் இன்னொன்று என்னென்னா, பூச நட்சத்திரம் இருக்குது, ஆயிலிய நட்சத்திரம் இருக்குது. பூச நட்சத்திரம் யார்? சனி பகவானுடைய நட்சத்திரம். இவங்களுக்கு 7, 8 கூடியவர். அப்போ சனி திசை வந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் பொதுவாக. அந்த சனி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் ஜாதகத்தில். அதே மாதிரி புதன் 3, 12 கூடியவர். அவர் நல்லவர் இல்லை, ஆனால் அவர் இருக்கக்கூடாத இடத்துல இருந்தால் இன்னும் நல்லது. சரி, அது ஒரு நாள் வீடியோவாக பார்ப்போம். இந்த ஜனவரி மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அதான் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சூரியன் ராசியை பார்க்குற மாதம் எது அப்படின்னா இந்த மாதம்தான். 6ல் இருந்து 7ஆம் வீட்டுக்கு போய் ராசியை பார்ப்பார். அப்போ தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பம் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்? உங்களுக்கு 2ஆம் வீட்டு கிரகம், பணத்தை கொடுக்குறவர், குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறவர் எல்லாமே சூரியன் தான்.
அந்த சூரியன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து டைரெக்டாக உங்கள் ராசியை பார்க்கும்போது பௌர்ணமி யோகம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். வெளிச்சம் ஆரம்பிக்குது, ஒளி கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ சூரியனே பார்த்தா, சூரியனா உங்களுக்கு தெரியும், நெருப்பு, வெளிச்சம், பிரகாசம், பிரமாதம், அரசு, அரசாங்கம், பஞ்சுவாலிட்டி, ஒழுங்கு, கட்டுப்பாடு, இதெல்லாம் யாருன்னா சூரியன் தான். அப்போ அந்த சூரியன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா தை பிறந்தா வழி பிறக்குங்கிற பழமொழி யாருக்குன்னா உங்களுக்கு தான். ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி ஒரு பொற்காலம் உண்டு. சாய்ராம், ஓம் சாய்ராம். சரி, அடுத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த 3ஆம் இது கேது பகவானை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், 3ஆம் இடத்துல இருக்க கேது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இங்கே இருப்பார். அதுக்கடையில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். நீங்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் வெற்றி வெற்றி வெற்றி. தோல்விங்கிறதுக்கு வேலை கிடையாது. அஷ்டம சனி நடக்குதுன்னே யோசனை பண்ணக்கூடாது. அதுக்கு நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். அதை போய் இப்போ பேசிகிட்டே இருந்தோம்னா பேசுனது பேசுகிற மாதிரி இருக்கும். 3ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம், அதுவும் கன்னி வீட்டில் இருக்கலாம். கன்னி வீடு கேதுக்கு நட்பு வீடு. எவ்வளவு அவமானப்பட்டாலும் எவ்வளவு துன்பப்பட்டாலும் எழுந்து வரக்கூடிய ராசி கடகராசி. இந்த மாதம் அற்புதம். நீங்கள் எடுக்கிற முயற்சி அத்தனை வெற்றி. ஏன்னா 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். மாற்றத்தை சொல்கிறது 3ஆம் இடம். மாற்றம், முன்னேற்றத்தை சொல்கிறது 3ஆம் இடம். முயற்சியை சொல்கிறது 3ஆம் இடம். ஆபரணங்களை சொல்கிறது 3ஆம் இடம். இப்படி 3ஆம் இடத்தை பற்றி கம்யூனிகேஷன், உங்களுடைய தொடர்புகள், வேலை விஷயமாக, படிப்பு விஷயமாக, பிஸ்னஸ் சம்பந்தமாக உங்களுடைய தொடர்புகள் விரிவாகிட்டே இருக்கும். ஆக அந்த 3ஆம் இடத்துக்கு ஏது வந்தது உங்களுக்கு நல்லது. சரி சார், 4ஆம் வீட்டு கிரகம் சுக்கிரன் அஞ்சாம் வீட்டில் போய் இருக்குது சார் அப்படின்னா, பொதுவாக சுக்கிரன் 5ல் இருக்கலாம். 5 என்பது அதிர்ஷ்டத்தை சொல்கிறது. அப்போ 4ஆம் வீட்டு கிரகம் 5ல் போய் இருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குது. லாபாதிபதியும் சுக்கிரன் தானே. அப்போது உங்களுக்கு அம்மானால யோகம் இருக்குது, உங்களுக்கு பூமி வீடுனால யோகம் இருக்குது, உங்களுடைய வண்டி வாகனத்தினால யோகம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயை குரு பார்க்குறாரு. குரு யாரு? உங்களுக்கு 9 கூட பாக்கியாதிபதி. எல்லாத்துக்கும் மேலே 12ஆம் இடம் புதன் சார். அந்த புதனையும் குரு பார்க்குறாரு. அப்போ வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பணம் அல்லது ஏற்கனவே வராமல் பாக்கி கிடக்கிற பணம் எல்லாம் இப்போ வரும். செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் வீட்டு கிரகம், 10ஆம் வீட்டு கிரகம். 5ன்னா அதிர்ஷ்டம், 5ன்னா காதல், 5ன்னா பூர்வீகம், 5ன்னா உங்கள் செவ்வாயினா சொத்து, 5ன்னா உயர்கல்வி, 5ன்னா பதவி உயர்வு, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த செவ்வாயையும் குரு பார்க்குறார். 3ங்கிறது முயற்சி, 5ங்கிறது அதிர்ஷ்டம். முயற்சிக்கு உள்ள கிரகம் புதன், அதிர்ஷ்டத்துக்கு உள்ள கிரகம் செவ்வாய். இது ரெண்டையும் குரு பகவான் பார்க்கும்போது இப்போ ஜெயிக்க போகிறது நீங்கள் தானே. இப்போ தானே சொன்னேன், தை மாதம் இப்போ தை பிறந்தா வழி பிறக்கும்னு. இவ்வளோ அற்புதமான யோகம் காத்திருக்கு. நான் சொல்கிறேன், ஜனவரி மாதத்தில் ஒரு கணிசமான தொகையை சம்பாதிப்பீங்க. திருமணம் நடக்கும். அஷ்டம சனி நடக்கிறே சார்னு யோசனை உண்மைதான். உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் கல்யாணம் உண்டு. 5ஆம் வீட்டு கிரகம், 5ன்னா குழந்தைய கொடுக்குற இடம். குரு யாரு? குழந்தைய கொடுக்குறவர். 5ஆம் வீட்டு கிரகம் செவ்வாயை குரு பார்க்குறாரு. 3ஆம் இடம் தான் முயற்சி. குழந்தை பிறக்கணும்னா அதற்கான முயற்சி, வீரியம், ரத்தம், ஃபோர்ஸ். அதுக்கு யாரு? புதன். ரெண்டையும் குரு பார்க்குது. அப்போ குழந்தை கிடைக்கும். ஏற்கனவே சொன்னேன், சூரியன் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெளிச்சத்தில் இருக்கீங்க, பௌர்ணமியில் இருக்கீங்க. அது தை 1ஆம் தேதி பிறந்ததுக்கப்புறம் கடகராசிக்காரங்க ஏற்கனவே காலில் சக்கரம் கட்டி விட்ட மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஹார்டு ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா சனி தான் உங்களுக்கு 7, 8க்கு அதிபதி. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் மனைவியும் உங்களோட சேர்ந்து உழைப்பாங்க. நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், 2 பேரும் அப்படி தான் இருப்பீங்க. ஒற்றுமை நல்லாயிருக்கும். ஏன்னா 5ல் சுக்கிரன் வரும்போது குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாயிருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குது. அந்த வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரன் தானே. அப்போ லாபம் லாபம் லாபம். நிறைய பேர் கலைத்துறையில் இருப்பீங்க, கவிதை கட்டுரை எழுதுகிறவங்க. கற்பனை சக்தி அதிகம் யாருக்குன்னா கடகராசிக்கு. அவங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையே அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரனை பார்க்கும்போது லாபம் லாபம் லாபம். 9 பாக்கியம், அப்பானால யோகம், அரசாங்கத்தினால யோகம். 10ல் இருக்கிற குரு 11க்கு வந்துடுவார் ஏப்ரல் மாதம் லாஸ்ட்டில். அப்பவும் சிறப்பு. இந்த புதனை
குரு பார்க்குறாரு. படிக்கும் மாணவர்களுக்கு கல்லூரி யோகம் உண்டு. செவ்வாயை குரு பார்க்குறாரு. இப்போ தான் சொன்னேன், 5னா அதிர்ஷ்டம், 10னா தொழில். நீங்கள் என்னென்ன தொழில் பண்ணுறீங்களோ அத்தனையிலையும் அபரிவிதமான லாபம் இந்த மாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு வீரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் உண்டு. ஏன்? செவ்வாய் தான் விளையாட்டு வீரர்களுக்கு அதிபதி. அதை குரு பார்க்குது. புதன் தான் கல்வி. நான் இப்போ தான் சொன்னேன். 3ஆம் இடம்னா இளைய சகோதரம், உங்கள் தம்பிக்கும் யோகம். 3ஆம் இடம்னா உங்கள் மாமனார், அவருக்கு யோகம். 10ஆம் இடம்னா உங்கள் அத்தை மாமியார், அதுக்குள்ள கிரகம் யார்? செவ்வாய். அதை குரு பார்க்குது. அப்போ மாமியார்னால ஆதரவு, மாமியாருக்கு யோகம். 11 உங்கள் அக்கா அண்ணே, இதை சொல்கிறது, அவங்களுக்கு யோகம். 11னா உங்கள் சித்தப்பா, அவங்களுக்கு யோகம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சார். சார் நீங்கள் ஒன்றும் இல்லை, கடகராசிக்காரங்க 9ஆம் வீட்டு அதிபதி குரு. அப்போ கடல் ஓரத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அல்லது கடலில் குளிக்கிறது, அல்லது கடலில் குளிச்சுட்டு அங்கே இருக்க தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது, அல்லது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுறது. ஏன்னா திருச்செந்தூர் முருகனில் குருவும் இருக்கார், இந்த முருகனும் இருக்கார். திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா, நீங்களும் வந்து சரராசி தான், நீர் ராசி தான், அவரு கடல் ராசி. அப்போ மஞ்சள் கலர் ஆடைகளை யாரெல்லாம் அதிகமாக கடகராசி அணிகிறாங்களோ, இப்போன்னு இல்லை, இந்த மாதம்னு இல்லை, 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம், 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம். அப்போது 5, 9 அப்படின்னா முருகன் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு யாரெல்லாம் அதிகமாக பண்ணுறீங்களோ கடகராசியை, என்ன தசை நடந்தாலும் சரி, என்ன புத்தி நடந்தாலும் சரி, என்ன அஷ்டமச்சனி நடந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வழிபட வேண்டியது தட்சிணாமூர்த்தி வழிபாடு, முருகன் வழிபாடு பண்ணுங்க. மஞ்சள் கலர் ஆடை அதிகமாக பயன்படுத்துங்க. சூரியன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பௌர்ணமி யோகம் வந்துருச்சு. உங்கள் வாழ்க்கையில் விடிவு காலம் பிறந்துருச்சு. ஓம் நமச்சிவாய.